அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் செட்டிநாடு ஸ்டைல் ப்ரான் பட்டர் பீன்ஸ் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு கப் அளவு பட்டர் பீன்ஸ் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். அதில் நம்ம உரித்து வச்சுருக்க பட்டர் பீன்ஸை சேர்த்துக்கலாம். இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்து அது கூட 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து அரை மணி நேரம் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், அரை மணி நேரம் ஆயிடுச்சு. நல்லா பட்டர் பீன்ஸ் இந்த மாதிரி தண்ணி எல்லாம் வற்றி வெந்துருச்சு. இப்போ நான் ஒரு கப் அளவுக்கு இறால் எடுத்துருக்கேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சு பாத்திரம் நல்லா காயட்டும். பாத்திரம் காஞ்சதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு. இப்போ பாருங்கள், எண்ணெய் காஞ்சிருச்சு. அது கூட பாதி பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்குனது சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா செவந்து வரணும். வெங்காயம் நல்லா செவந்துருச்சு. அது கூட தக்காளியும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற வரை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ அரிஞ்சு வச்சுருக்க இறாலில் நல்ல தண்ணி ஊற்றி அலசிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு தக்காளி. அது கூடவே 2 ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நான் காஷ்மீர் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. இது கூட நம்ம அலசி வச்சுருக்க இறாலை சேர்த்துக்கலாம். அது கூட நம்ம வேக வச்சு எடுத்துருக்க பட்டர் பீன்ஸை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. இறால்லையும் பட்டர் பீன்ஸ்லையும் நல்லா மசாலா படுற அளவுக்கு கிளறி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு மீடியம் சைஸ் கப்பில் 1/4 கப்பு தேங்காய் பால் சேர்த்துருக்கேன். நீங்கள் எந்த கப்பில் தேங்காய் பால் எடுத்துருக்கீங்களோ அதே கப்பில் 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. பாருங்கள், நான் எந்த கப்பில் தேங்காய் பால் எடுத்தனோ அந்த கப்பு பக்கத்துலேயே வச்சுருக்கேன். அந்த கப்பில் தான் நான் 1/4 கப் அளவு தேங்காய் பால் எடுத்திருக்கேன். அதுலேயே 1 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன்.
இப்போ வந்து தேவையான அளவு உப்பு போட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இதை வந்து தண்ணி நல்லா வற்றி வரணும். பாருங்கள், தண்ணி நல்லா வற்றிருச்சு. இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட ப்ரான் பட்டர் பீன் மசாலா ரெடி.